ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை கோவில் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மலையோட அடிவாரம். மலை ஏற போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. மலையோட அடிவாரத்தில் வேல் கும்பிட்டு இந்த பக்கம் மயில் இருக்கார், பிள்ளையார் கும்பிட்டு அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஸ்டெப்ஸ் ஏற 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 ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாதி படி ஏறிட்டோம், இன்னும் பாதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மலை மேலே ஒரு குகைக்குள்ளே முருகன் இருக்கார். ஆனால் முருகன் என்னால் ஃபோட்டோவோ வீடியோஸோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஃபேமிலியோடு போயிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி மலையில் எடுத்த வியூஸு. எல்லா ஐஸ் காமிங்க, எல்லா ஐஸு. தண்ணி தாகத்துக்கு நாங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகாத பாதி மலையில் ஐஸ் விற்றுட்டு இருந்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். மலையோட வியூஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மலை மேலே பாதி மலையில் போகணுன்னா குகை ஒன்று இருக்குது. இந்த குகைக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க, அதுவும் பாருங்கள். இதுதான் அந்த ரூம் மாதிரி இருக்குது. இது க்ளோஸில் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி போவாங்க? மறுபடியும் நம்ம அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாவிட்டு ஸ்டெப்ஸில் போகலாம் வாங்க. அவ்வளோதான், மலையை ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள், கொடி ரொம்ப தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட இது எத்தனை படி இருக்கும்? இப்படி ஒரு 300 படிக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட தலை வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, வள்ளி முருகன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேலூர் வந்தார். அங்கேருந்து வேட்டைக்காக இங்கே வள்ளி மலைக்கு வந்தார். அந்த இடத்துல வள்ளி அம்மாவை பார்த்து பிடிச்சி லவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் வள்ளி மலைக்கு. முருகனை பார்த்து வள்ளி அம்மா குகையில் போய் இது பண்ணிட்டாங்க. அதோட இதுதான் வரலாறு தான் இது. இந்த பாருங்கள், இது என்ட்ரன்ஸ். இந்த உள்ள குகைக்குள்ளே போகணும். இந்த மலையோட இதுலலாம் அடியிலலாம் முருகன் இருக்கார், வள்ளி அம்மாவும் இருக்காங்க. வள்ளி அம்மாவை காட்டுறோம் பாருங்கள், இருட்டில் தெரியுமான்னு தெரியல. வாங்க உள்ள போகலாம். பார்த்து பின்னாடியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ.